இப்ப தம்பி விஜய்கிட்டே கேளுங்க, திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு. இவர் சொல்றாரு திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு, எல்லாம் சொல்றாரு. திமுக தொடங்கியவர் யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. திமுக தொடங்கியவர் யாரு? அண்ணா. அதிமுகவை நீங்க அது யார்கிட்ட இருக்கீங்க? அந்த அதிமுக தொடங்கியவர் யாரு? எம்ஜிஆர். திமுகவை தொடங்கியவர் தலைவர் அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா இது இது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? அப்பாட்ட அருவாலை வாங்கி மகனை கொண்டுறதா? எப்படி? அதாவது ஒரு 36 ஆண்டுகள், அதாவது ஒரு 20 ஆண்டுகள் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1990க்கு அப்புறம் இப்ப இருக்கிற இந்த தலைமுறை வரை, இந்த இப்ப நடப்பு தலைமுறை வரை கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் அந்த இளைஞர்கள்ட்ட அரசியல் விழிப்புணர்வு கூடுமானவர்களும் குறைவாவே இருக்கு. ஒரு 15% 20% தான் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. உள்ள பகுதியில மக்கள் வந்து இல்ல அப்படி சொல்லாதீங்க. இப்ப நீங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து நான் பேசுன இந்த 15 ஆண்டுகளை வேணா இன்னையிலிருந்து நான் பேசுற பேச்சுகளை நீங்க தடையில்லாம கொஞ்சம் முழு நேரம் போடணும். 1 மணி நேரம் பேசினா கூட ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் போடுங்க. இல்ல என் தம்பி விஜய்க்கு, இல்ல அண்ணன் கமலஹாசனுக்கு, இல்ல அவங்களுக்கு கொடுக்கற முன்னுரிமை இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்த ஏறிட்டார், இந்த வண்டியில போயிட்டார், இந்த இறங்கிட்டார், இந்த பார்த்துட்டார், அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல வேணாம். பேசுறாரு இந்த மனுஷன் இந்த மக்களுக்கான ஒரு 10 நிமிஷம் காட்டி விடுங்க. மாறுதல் வருதான்னு பாப்போம், இல்லையான்னு பாப்போம். சத்தியமா வராம எனக்கு 36,50,000 பேர் ஓட்டு போட்டு தனி மகனை எந்த பின்னணி இருந்தது? எந்த பேசுற பகுதியில மக்கள் கூட்டமே வர மாட்டாங்குது. அந்த கூட்டம் இப்ப நீங்க இப்படி பாருங்க, கூட்டத்தை பார்க்காம கொள்கையை தான் பார்க்கணும். நீங்க இந்த பாரத போர் எடுத்துக்கிடுவோம், கற்பனைன்னு கூட வச்சுக்கிறோம். தர்மம் என்ன போதிக்குது? கௌரவர் எத்தனை பேரு? பாண்டவர் எத்தனை பேரு? 5 பேர் தான். இறுதியில் வென்றவன் யாரு? அப்ப என்ன போதிக்குது அது? உண்மை, நேர்மை, தர்மம் வெல்லும்டான்னு. தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதவன் பாரதி பாடுறானே, இதுக்குத்தான் பாடுறான். கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். நயன்தாரா வந்து சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு 60,000 பேருக்கு உண்ணா. அதே நேரம் பக்கத்துல வெறும் 40 பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான். 40 பேர். கேளுங்க, யாராவது இல்ல இருந்து காட்சி இருக்கு. 40 பேர். என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா? இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கூட்டம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம். அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த காலத்துல திரையரங்கு ஈயாடிடும். நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான். அது இப்ப நான் பேசுறத நீங்க போய் பாருங்க. எத்தனை கோடி பேர் பார்க்கல. இப்ப கோயம்பேட்டுல கோயம்புத்தூர்ல நான் பேசுனதை 2 கோடி பேர் பார்த்திருக்கான்.